نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا مع القوم الظالمين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், எங்கள் இறைவா, அநியாயம் செய்யக்கூடிய இந்த கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கி விடாதே என்பதாக அந்த நரகவாதிகளை பார்த்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்டனைகளை பார்த்தும் அந்த நரகவாதிகள் அந்த நரகத்திலே கூச்சல் இடுவதை பார்த்தும் இந்த அல் அஹ்ராஃப் வாசிகள் செய்த இந்த துவாவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றார். அல்லாஹ்வினுடைய அன்பையும் அல்லாஹ்வினுடைய கருணையையும் இன்னும் நல்லவர்களோடு நாம் பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா தான் ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன். எவ்வளவு தூரம் இந்த துவாவை ஒருவர் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நல்லவர்களுடைய தொடர்பை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை, நல்ல மனிதர்களுடைய ஒரு தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருக்கு. அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுடைய துவாவை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில நல்லவைகளை அல்லாஹ் நடத்தி காட்டிடுவான். அவர் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் துவா கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா என்ன ஒரு காரணம்னா, எந்த ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறானோ அந்த துவா ஒருபோதும் வீணாக போவது கிடையாது. துவா யார் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களோ அவங்க துவா ஒருபோதும் வீணாக ஆகாது. நாம எவ்வளவு துவாக்கள் கேட்போம், நம்ம கேட்டது நமக்கு நடக்காம இருக்கும். அதனால நாம என்ன நினைச்சு கொடுப்போம்னா, நாம கேட்கறதெல்லாம் எதுவுமே நமக்கு நடக்கல, அதனால இனிமேல் நம்ம துவா கேட்கவே வேண்டாம் என்பதாக துவாவையே கைவிடக்கூடிய ஒரு சூழல்களை நம்ம பார்க்கணும். துவா கேட்கறதை என்ன செஞ்சிருவாரு, அவர் விட்டுருவாரு. நம்ம எவ்வளவு கேட்டாலும் நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு விட்டுருவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துஆவும் முஃலிபாதா, நாம கேட்கக்கூடிய துவா தான் இறை வணக்கத்தினுடைய தலைமையாக இருக்குது என்பதாக சொல்றாங்க. அத்துஆவும் முஃலிபாதா, துவா தான் இறை வணக்கத்தினுடைய தலையாக இருக்குது. அப்ப அந்த துவா தான் ஒரு சிறந்த ஒரு வணக்கம் என்பதாக இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஒருபோதும் துவாக்கள் வீணாக போவது கிடையாது. சகோதரர்கள், நம்ம என்ன துவாவை அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ அதை அல்லாஹ் நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் நாம கேட்ட துவாவின் மூலமாக வேறு ஒன்றை அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிடறான், நீக்கி கொடுத்துறான். வேறு ஒரு பிரச்சனையை அல்லாஹ் நீக்குவான், வேறு ஒரு வியாதியை அல்லாஹ் நீக்குவான், அல்லது வேறு ஒரு விபத்துகள் ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். ஒண்ணு கேட்டது கிடைச்சிரும், இல்லைன்னா கேட்டது கொடுக்காத அப்படின்னு சொன்னா அதுக்கு பகரமா வேற எதையாவது ஒண்ணு அல்லாஹ் கொடுத்துருவான். இல்ல கேட்டதும் கிடைக்கல, அதுக்கு பகரமாவும் எதுவும் இந்த உலகத்துல கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாளை மறுமையில அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அந்த துவாவிற்கு என்ன நன்மையோ அதை அல்லாஹ் கொடுத்துருவான். ஆக மொத்தம் ஒரு அடியான் எதை அல்லாஹ்விடத்துல கேட்கிறானோ, துவாவை கேட்கின்றானோ, அந்த கேட்கக்கூடிய அந்த துவா ஒருபோதும் வீணாக போவது கிடையாது. அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்பதன் மூலமாக நிறைய விஷயங்களை சில மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள். அதே போன்று சில மனிதர்கள் தங்களுடைய நல்ல செயல்களால் என்ன செஞ்சிருவாங்க, அல்லாஹ்விடத்துல நறுபாக்கியங்களை பெற்றுக் கொள்வாங்க. அந்த நல்ல செயல்கள் என்ன அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் பள்ளிவாசலை நோக்கி தொழுகைக்காக வேண்டி வருகின்றாரோ, அது நடந்து வர்றாரோ, காலையிலும் மாலையிலும் பள்ளியை நோக்கி எவர் நடந்து வர்றாரோ, பள்ளிவாசலை தொழுகைக்காக வேண்டி எவர் வருகின்றாரோ, இவர் இந்த ஒரு செயலின் மூலமாக இவர் என்ன செஞ்சிருவாரு, அல்லாஹ்விடத்துல ஒரு உயர்வையும் நறுபாக்கியத்தையும் அடைந்து கொள்வார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு அடியானுக்கு நேர் வழியை பெற்று தரக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்கிறான். இன்ன அவ்வள பைத்தி உதயாலின்னாசி நல்லதி பக்கத்து முபாரக்கம் உஹுதனில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான், அகிலத்தார்களினுடைய நேர்வழிக்குரியதுதான் இந்த பள்ளிவாசல். இதுல மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த பள்ளிவாசல். மனிதர்களுக்கு அமைக்கப்பட்ட முதல் ஆலயமே மக்காவில் இருக்கக்கூடிய பக்கா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் தான் முதலாகவே உருவாகச்சு. இந்த பள்ளிவாசல்ல மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு இடமாக அல்ல இந்த பள்ளியை ஆக்கியிருக்கான். எந்த அடியான் பள்ளியை நோக்கி அதிகமாக வர ஆரம்பிச்சுட்டாரோ,
எந்த அடியான் பள்ளியை நோக்கி பள்ளியோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொள்ள ஆரம்பிச்சுட்டாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நாளை மறுமை நாளையில அரிசே கிடைக்காத, அரிசினுடைய நிழல் கிடைக்காத அந்த மனிதர், அந்த நேரத்துல அல்லாஹ் இந்த மனிதருக்கு அரசினுடைய நிழலில் இடம் கொடுப்பான். அவர் யாரு அப்படின்னு சொன்னா பள்ளிவாசலோடு தன்னை தொடர்பு படுத்தி கொண்டவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். பள்ளிவாசலை நோக்கி எவர் அதிகமாக வருகின்றாரோ, பள்ளிவாசலோடு எவர் தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கின்றாரோ, பள்ளிவாசலில் எவர் அதிகமாக தங்கி இருக்கிறாரோ, அதாவது தங்கினா என்ன, இங்கே படுத்து தூங்குறது இல்ல, அதிகமாக இபாதத்துல இருக்கிறாரோ, ஒரு நேர தொழுகைக்கு வந்துட்டு அந்த தொழுகையை முடிச்சுட்டு அவர் என்ன செய்யல, உடனே வெளியேறாம இன்னும் இதர அமல்கள் இபாதத்துகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ, தன்னுடைய நேரங்களை பள்ளிவாசல்ல அதிகமாக செலவிடுகின்றாரோ, இவருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இந்த செயலின் காரணமாக இவருக்கு அல்லாஹ் நல்ல நசீபுகளை, அதாவது நறுபாக்கியங்களை அல்லாஹ் வழங்குவான். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இவருக்கு சிறந்த நல்லவர்களை இவருக்கு அல்லாஹ் தொடர்பு உள்ளவராக ஆக்கி கொடுப்பான். நல்லவர்களோடும் என்ன செய்வார், இந்த உலக வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்வாரு. நாளை மறுமையிலையும் அல்லாஹ் அவருக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தை கொடுப்பான். அது மட்டும் அல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பள்ளிவாசலை நேசியுங்கள் என்பதாக சொல்றாங்க. பள்ளிவாசலை எப்படி, பள்ளிவாசல்ல அதிகமா பள்ளிவாசல்ல தொடர்பு இருக்கிறவருக்கு நல்ல ஒரு நசீபி அல்லாஹ் நற்பாக்கியத்தை வழங்குவானோ, அதே மாதிரி பள்ளிவாசல் மீது நேசம் கொள்வது. ஏன்னா இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விற்கு ரொம்ப ஒரு பிரியமான இடம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா அது பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல்கள் தான் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமான இடம். அந்த இடத்தை யார் நேசிக்கின்றார்களோ, பள்ளிவாசலை நீங்கள் நேசிக்க வேண்டும், பள்ளிவாசல் மீது நீங்கள் அதிகமாக பிரியம் வைக்க வேண்டும். இது ஒரு உணர்வு. இந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிழல் இல்லாத மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய அரசினுடைய நிலை அந்த அடியானுக்கு வழங்குவான். என்ன காரணம், அவர் பள்ளிவாசல் தொடர்புல இருந்தாரு, பள்ளிவாசல் அவர் பிரியப்பட்டாரு, பள்ளிவாசல்ல அவர் அதிகமாக தங்கி இருந்தாரு. இந்த காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அந்த நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் அரசினுடைய நிழலை கொடுத்து அந்த அடியானை அல்லாஹு தஆலா உயர்வாக ஆக்கி காட்டுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பள்ளிவாசலின் மூலமாக என்ன செய்யப்படுது, அந்த அந்த மஹல்லா, அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உண்டான ரிஸ்கை அல்லாஹ் எங்க இறக்குறான் அப்படின்னு சொன்னா அந்த பள்ளியின் மீது தான் இறக்குறான். அதனாலதான் பள்ளிவாசல் இல்லாத ஊர்கள்ல குடியேறுவதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பாங்கு சப்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இருப்பிடங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. பாங்கு சப்தம் உங்களுடைய காதுல கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தங்கல்களை, அதாவது உங்களுடைய அலுவலகங்கள், உங்க வீடு, நீங்க இருக்கக்கூடிய இடங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய ஊர்கள்ல நீங்கள் குடியேறுங்க, பள்ளிவாசல் இல்லாத ஊர்களை விட இருக்கக்கூடிய ஊர்கள்ல நீங்க என்ன செய்ய, குடியேறுங்க என்பதாக சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய ரிசுக்குகளை அங்கதான் கொண்டு வந்து இறக்கிறான். அல்லாஹ்வுக்கு பிரியமான இடமாகவும் அல்லாஹ்வுடைய ரிசுக்குகள் என்ன செய்யப்படுது, அங்க நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய இடமாக இருக்குது. யாரு பள்ளிவாசலை நோக்கி அதிகமாக வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அல்லாஹ்வினுடைய தேவையை முன்வைக்கிறாரோ, தன்னுடைய என்ன ஹாஜத்தை, என்ன தேவையை அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரோ, அந்த தேவைகளை அல்லாஹு தஆலா உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நல்ல ஒரு நசீபை, நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்விடத்துல பெறுவதற்கு ஒண்ணு அதிகமாக துஆ செய்வது, இரண்டாவது பள்ளிவாசலோடு நாம் நம்மை தொடர்பு படுத்திக் கொள்வது. இந்த ரெண்டு குணங்கள் என்ன செய்யும், அல்லாஹ்விடத்துல நமக்கு ஒரு நற்பாக்கியங்களை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக இந்த உலகத்திலும் மறுமை வாழ்க்கையிலும் நல்லவர்களோடு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ரெண்டு செயல்களும் பெற்றுக் கொடுக்குது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த நறுகுணங்களை நமக்கு அல்லாஹ் அமைத்து தருவானாக. இந்த நறுகுணத்தை கொண்டு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நல்லவர்களோடும் உண்மையாளர்களோடும் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி